12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 12 பயிற்சி 12.1 அதில் கொஸ்டின் நம்பர் 3. இப்போ இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆரின் மீது ஸ்டார் ஆனது a ஸ்டார் b a + b + ab - 7 என வரையறுக்கப்பட்டால் ஸ்டார் ஆரின் மீது அடைவு பண்பு பெற்றுள்ளதா? இது ஒரு கொஸ்டின். அவ்வாறு உள்ளது எனில், அதாவது அடைவு பண்பு உள்ளது எனில் 3 ஸ்டார் -7/15 மதிப்பு கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின். இப்போ முதல்ல நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிற வரையறை என்னன்னா, a ஸ்டார் b அப்படின்னா முதல் உறுப்பு ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பு ப்ளஸ் ரெண்டுத்தையும் பெருக்கி மூணாவது உறுப்பு அப்புறம் ஒரு -7 அப்படின்னு வரையறை கொடுத்துருக்காங்க. இந்த வரையறையை பயன்படுத்தி தான் நம்ம அந்த பண்பை இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். அடைவு பண்பு இருக்கா இல்லையா, அதுக்கு முன்னாடி அடைவு பண்புங்கிறது என்னன்னா, ஏபி அப்படின்னு 2 உறுப்பை நம்ம ஆறில் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டுத்தோட பெருக்கல் பலன் a ஸ்டார் b பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு நிறுவினால் அடைவு பண்பு இருக்கிறதா அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏபி a, b அப்படின்னு 2 உறுப்புகளை ஆறுலேருந்து எடுத்துக்கிறோம். ஆறுலேருந்து 2 உறுப்புகள் a, b. ஏயும் பியும் இருக்குன்னா நிச்சயமாக அதனுடைய பெருக்கல் ஏபி இருக்கு இல்லையா, அதுவும் எதில் இருக்கும், ஆறில் இருக்கும். ஏ இருக்குது, பி இருக்குது, ஏபி இருக்குது, இதில் ஆறில். இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டுறோம், ஏ ப்ளஸ் பி ஏதோ ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அது எதில் இருக்கும், ஆறில் இருக்கும். அப்புறம் ப்ளஸ் ஏபி, ஏபியும் நிச்சயமாக ஆறில் இருக்குது. அப்புறம் இதுலேருந்து ஒரு 7 கழிக்கிறோம், அதுவும் ஆறில் இருக்கும். இது எதில் இருக்கிறதா எடுத்துக்கிறோம், ஆறில் இருக்கிறதா கணக்குப்படி நம்ம போட்டுட்டு வரோம். இது எதனுடைய வரையறை அப்படின்னா, a ஸ்டார் b அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு எழுதியிருக்கோம், முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு ரெண்டுத்தையும் பெருக்கி மூணாவது உறுப்பு ஒரு -7, அதுதான் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், a ஸ்டார் பின்னு எழுதலாம். a ஸ்டார் b பிலாங்ஸ் டு ஆர், a ஸ்டார் பிங்கிறது ஆறில் இருக்குது. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா, அடைவு பண்பு இருக்கிறதா அர்த்தம். தேர்ஃபோர் அடைவு பண்பு உள்ளது. ரெண்டாவதாக மேலே என்ன கேட்டிருக்காங்க, 3 ஸ்டார் -7/15 மதிப்பு கேட்டிருக்காங்க. வரையறை எப்படி என்ன வரும், முதல் உறுப்பு ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பு அப்புறம் ரெண்டுத்தையும் பெருக்கி மூணாவது உறுப்பா 3 -7/15 மூணாவது உறுப்பு, அப்புறமேலுக்கு கணக்கில் ஒரு 7 கொடுத்துருக்காங்க. இதுதான் வரையறைப்படி இந்த ஸ்டார் 2 உறுப்புகளை பெருக்குனா முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு ரெண்டுத்தையும் பெருக்கி மூணாவது உறுப்பு அப்புறமேலுக்கு இதோட ஒரு -7, இதை சேர்த்தோம்னா இதுதான் வரையறை கணக்கில் கொடுத்துருக்கிறது. 3 -7/15 -3 21/15 அப்புறம் ஒரு -7. 3ல் -7 போயிடுச்சுன்னா -4. அப்புறம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா ரெண்டுத்துக்குமே மீசியம் என்ன, 15 தான் இருக்குது. அதனால் கீழே மீசியமை 15 எடுத்துகிட்டு மேலே ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடுறோம். என்ன வரும், 28 வரும். மீசியமை என்ன வரும், மறுபடியும் 15 எடுத்துக்கிட்டு குறுக்க போயிருக்கிறோம். 4 15 60, -4ங்கிறதுனால -60, 1 × 28 28. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒரே குறிங்கிறதுனால கூட்டிக்கணும், -88/15. இதுதான் அவங்க கணக்கில் கேட்டிருக்கிற மதிப்பு. 3வது கொஸ்டின் ஓவர். ஓகே.